எப்படா எப்படா எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேன், நான் வண்டி வாங்கிடுவேன், நான் வாகனம் வாங்கிடுவேன், எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது. கன்னி ராசினர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. வேலை போச்சு, ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லை, அலைச்சல் ஜாஸ்தியாச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நானே பண்ணிகிட்ருக்கேன், ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்து வீட்டோட முடியல, பாடாப்படுத்துச்சு, ஃபினான்ஷியலாக பிரச்சனை, எதை சொல்கிறது எதை விட்றதுன்னு தெரில, நிறைய இடம் மாறிட்டேன், நிறைய வீடு மாறிட்டேன், ஆனாலும் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லைன்னு அப்படியே கதற வச்ச குரு. ஏன்னா 10ல் குரு பதவி பறி போகும்னு ஒரு கோட் இருக்குது. 10ல் குரு பதவி பறி போக வைப்பாரா இல்லைன்ற தாண்டி அது உங்கள் சொந்த இன்னொரு ராசி விட்டதால் பெருசாக நெகட்டிவாக பண்ணியிருக்க மாட்டார். அப்படியே இருந்தால் கூட அந்த குரு இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து, அது உச்சமாகி அமர்ந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை இயக்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் குரு கொடுத்தது என்னமோ 5% தான், மிச்சம் 95% அங்கேருந்து சனி டைரெக்டாக உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு பார்த்தோட ரியாக்ஷன் தான் போன வருஷம் இதெல்லாம். ஏன்னா என்னதான் வாக்கியப்படி வந்தாலும் திருக்கணத்துப்படி முன்னாடியே அவர் வந்துட்டார். சமசப்தமாக பார்வையாக சனி பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் லேசினஸ் அதிகமாக இருந்திருக்கும். எல்லா விஷயமும் டிலே இருக்கும். கால் வலி ரொம்ப தாங்க முடியாமல் கால் வலி வந்திருக்கும். கால் வலினா என்னன்னே தெரியாத ஆட்களுக்கு கூட, குழந்தைங்களுக்கு கூட கால் வலி அப்படின்ற மாதிரியான சில சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த தடவை அதெல்லாம் மறைய போகுது. 11ஆம் இடத்துல லாபத்தில் குரு அமர்ந்து உங்களுக்கான நல்லவைகள் எல்லாம் கொடுக்க போகிறார். நினச்சதை நினச்ச மாதிரி நடத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார வெற்றி கிடைக்கும் போது, தொழில் முன்னேற்றம் கிடைக்கிது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் பிஸ்னஸ்குள்ளே நுழையிறீங்களோ அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம். கலைகளின் அரசி தான் கன்னி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த தடவை யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஜாக்பாட் தான், அவார்டு வாங்கியே தருவீங்க. ஆனால் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த இடத்துல கொஞ்சம் ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்ற இடத்துல போய் குரு 11ஆம் இடமே அதுதான் இல்லையா, அந்த இடத்துல உட்காரும்போது நட்பு வட்டத்தை சுருக்குவார். யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னு நினச்சவங்களோ அவங்களாம் கட் பண்ணி விட்டுருவார். நல்லது தான். ஏன்னா யார் உங்களோட இருக்காங்க இல்லைன்ற உண்மை சுயரூபம் தெரியும். புது புது முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்களை நீங்கள் வளப்படுத்திக்கிறதுக்கு எல்லா விஷயமும் ஒரு பிள்ளைகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாயாலேயே உடச்சுட்டே இருக்கேன்னு கேவலப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு விஸ்வரூபம் எழுந்து காட்டுவீர்கள். பார்ட்னர்ஷிப் மூலமாக மிகச்சரியான யோகம் கிடைக்கப்படும். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வையை பார்க்க போகிறார். 7ஆம் இடத்துக்கு அந்த பார்வை செலுத்த போகிறார். சனி அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ண போகிறார். குருவும் சனியும் சேர்ந்தால் தான் வேலையில் மாற்றம். எனக்கு எப்போ ஒரு பார்ட்னர் கிடப்பாங்கன்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு மிகச்சரியான பார்ட்னர் கிடப்பாங்க. அப்போ திருமண வைபவம் நடக்க போகுது. 7ஆம் இடமே கண்டகம்னு பேர். கண்டக சனினா உடனே கண்டம் வந்துச்சு அர்த்தம் இல்லை. இந்த இடம் தான், தொண்டை தான் கண்டகம்னு பேர். அப்போ கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் நிதானமாக இருக்கணும். திடீர்னு ஒரு திமிரு, திடீர்னு ஒரு கௌரவம், திடீர்னு ஒரு கெத்தெல்லாம் சேரும். எல்லாம் கிடச்சா தான் இது வரும், அப்போ எல்லாமே கிடைக்க தான் போகுது. ஆனால் பேச்சில் கவனமாக இருக்கணும், செயல்பாட்டில் நிதானமாக இருக்கணும். எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேச வைக்கும் இந்த நேரம். 3ஆம் இடத்துல நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். இறையருள் கடாட்சத்தின் மூலமாக உங்களுடைய இம்சைகள்லேருந்து வெளில வருவீங்க. அலைச்சலே இருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்கும். ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனையில் சரியாவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேலை பார்க்கணுன்ற எண்ணத்துக்குள்ளே போய் வேலைக்குள்ளே போவீங்க. குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும். 5ஆம் இடமே குலதெய்வத்துடைய ஆசி தான். அதுவும் நிலை பெற்ற மகர வீட்டில் இருக்கும்போது நிறைய பெண் தெய்வங்கள் மூலமாக சில அனுபவங்கள் கிடைக்கும். முருகன் வழிபாட்டின் மூலமாக மிகச்சரியான யோகங்கள் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த குரு விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். வேலை மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக கட்டாயமாக இடமாற்றம், கட்டாயமாக தொழில் மாற்றம்.
இருக்கிற இடத்த விட்டு நேத்து வரைக்கும் ஒரு இடத்துல இருப்பீங்க, ஒரு போஸ்ட்ல இருப்பீங்க. திடீர்னு வேற போஸ்ட்டுக்கு மாத்தி உங்கள வேலை செய்ய சொல்லுவாங்க ஜூன் மாசத்துலருந்து. ஏன்? என்னோட கணிப்பு நல்லா இருந்ததுன்னா, வாக்கியப்படி மே மாதம் 15, 16, 17 தேதியிலலாம் இறங்க ஆரம்பிச்சுருவாரு குரு. மே 20, 25 தேதிக்கு அப்புறமே புதிய பொறுப்புகளை சுமப்பீர்கள். அப்கிரேட் ஆவீங்க. வேற இடத்துல இருந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு மாற்றங்கள் நிகழும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வேற டிபார்ட்மெண்ட் மாறுவீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆளா பார்க்கும்போது கொஞ்சம் பணிச்சுமை அதிகரிக்கும். நம்பிக்கை பிறக்கும் முதல்ல. பரவால்ல லைஃப்ப வந்து நகர்த்திருவோன்ற நம்பிக்கை பிறக்கும். பிள்ளைகளால் இருந்த கஷ்டங்கள், தொல்லைகள் நீங்கும். ஏன்னா, அந்த குரு வந்து அமர்ந்து ஒரு மாரி மண்டைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அமைப்பெல்லாம் போயிட்டு, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு. எதுல கவனமா இருக்கணும்? லாபம் வரும்னு நெனச்சு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதுவா லாபம் வந்தா ஓகே. ஆனா, நம்ப லாபத்துக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வோம்ல. அரசியல் வரம்புக்கு உட்பட்டு, அரசாங்க வரம்புக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விடயங்கள் நல்லது. அதுக்கு மீறி ஏதாவது பார்த்தீங்கன்னா, உங்க சுயஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்தில பெரிய லெவல்ல மாட்டி விட்டுரும். தேவையில்லாம திடீர்னு பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. பணத்த எப்படி சம்பாதிக்கிறது? வேணாம் வேணான்னு வாய் சொல்லும். ஆனா உதடு தான் சொல்லுமே தவிர, மனசு எப்படா பணம் கிடைக்குன்ற மாரி அலையும். அடுத்தவங்கள ஆட்டை போடலான்ற எண்ணத்த 11ஆம் இடத்து குரு குடுப்பார். கொஞ்சம் அதில கவனமா இருக்கணும். அது மட்டும் கன்னி ராசிக்காரங்க கவனமா இருந்துட்டு, இல்ல இல்லன்னு எப்பயும் போல உங்களுடைய உண்மையாலும் உழைப்பாலும் இருந்து விட்டீர்களே ஆனால், எவ்வளோ பெரிய பிரச்சனையிலருந்து வெளில வந்துருவீங்க. இல்லாட்டி கொஞ்சம் போட்டி பொறாமைகளை இந்த தடவ உருவாக்குவார். அடுத்தவங்கள பார்த்து நீங்க கொஞ்சம் போட்டி பொறாம போட வைப்பார். அது 3ஆம் இடம் அப்படின்றது காசிப்புன்னு இடம். அந்த இடத்துக்கு குருவோட பார்வை. முதல்ல சூட்சகமா தான் எடுக்கணும். நெறைய ஷார்ட் ட்ராவல் பண்ணுவீங்க. நெறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க. நெறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஆதாயம் கிடைக்கும். தொழில் விருத்தி கிடைக்கும். டேட்டா என்ட்ரி பண்ணுவீங்க. தகவல் பரிமாற்றம் நடக்கும். நட்புகள் மூலமாக நல்லது நடக்கும். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் பாட்டெல்லாம் வச்சுட்டு போவீங்க. எல்லாம் நடக்கும். ஆனா, அந்தே 3ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை உங்களுக்கான காசிப்பையும், உங்களுக்கான பொறாமையும் உருவாக்கிவிடும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதில மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். இருக்கிறது சந்திரனுடைய வீடு. குரு வந்து அமர்றது சந்திரனுடைய வீடு. அப்போ மனம் சார்ந்த நிகழ்வுகள இந்த உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவமா பிரிக்கணுங்க. எப்பயுமே ஒரு பயிற்சி பலன் வரும்போது. அதெல்லாம் ஜோதிடத்துல ஒரு பெரிய ரகசியம். சொன்னா அது வகுப்பு எடுக்கிற மாரி ஆயிடும். நான் நார்மலா சொல்றேன். அப்ப இந்த பொருள்காரகத்துவமா இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது கொஞ்சம் பற்று இல்லாம இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. அதப்படி எக்ஸ்ட்ரார்டினரி எல்லாம் நல்லதா நடக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க. இப்பயே தெரிஞ்சிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும். நெறைய விஷயத்துல வெற்றி கிடைச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு குரு 2 மாசத்துக்கு முன்னாடியே பயிற்சிய ஆரம்பிச்சுருவார்ன்ற போது, அவரோட சொந்த சாரத்துல சாரம் வாங்கி நிக்கும்போதே, நெறைய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எத பத்தியும் வொரி பண்ண வேணாம். ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியடு. கவலையே பட வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நெறைய பேர் இதில இன்டர்ன்ஷிப்காக வெளியூர், வெளிமாநிலம்லாம் போயிட்டு வருவீங்க. நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சில நிகழ்வுகள் குழுவா இயகுதெல்லாம் 5ஆம் இடம். குழுவா சேர்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். கன்னி ராசியா இருக்கலாம். கன்னில ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவ வந்து நல்ல யோகம், ராஜயோகம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா, குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்ட சனியோட பார்வை. இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடிய இந்த ட்ரையாங்கிள். கட கன்னி ராசியில ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, சந்திரன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க நேட்டல் ஹாரோஸ்கோப் எடுத்துங்க. ஏதாவது ஒரு பிளானட் கன்னியில இருந்தாலுமே, இந்த தடவ அதன் மூலமாக உங்களுக்கான வாய்ப்புகளும், வசதிகளும் பெருகப் போகிறது. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் வீட்ல திருமண யோகம். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 3, 5, 7, 12ஆம் இடங்கள் சம்மந்தப்பட்டா தான் திருமணம். அது ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு. சும்மா 7ஆம் இடத்த வச்சு மட்டும் 7ஆம் இடமும் இண்டிகேட் பண்ணும் தான். ஆனா 3ஆம் இடம் மிக முக்கியம். அப்போ 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கும். அது விருச்சக வீடு வேற. ரொம்ப நாள் நடக்காத கல்யாணம்லாம் நடக்கும். கன்னி ராசிக்காரர்களுடைய வீட்ல இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண யோகம். இன்னும் சில பேர் கல்யாண மண்டபம்லாம் கட்டுவீங்க. அந்த மாரி வாய்ப்பெல்லாம் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகம். நல்ல விஷயத்துல கலந்துக்கிறது. கல்யாண மண்டபம் போயிட்டு வருது. பெரிய பெரிய இடத்துல கலந்துக்கிறது. உங்களுக்கான மதிப்பு குடுக்குறது. உங்களுக்கான தலைமைத்துவம் எல்லாம் வரும். கவலையே பட வேணாம். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, குழந்தை பிறக்கும். குழந்தைகளுடைய படிப்பு அபரிவிதமா இருக்கும். உங்களுடைய ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் சூப்பரா இருக்கும். நெறைய நட்புகள் மூலமாக நல்லவே நடக்கும். வேலைய விட்டு போணும்னு சொன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதோ சிவிய ஃபார்வர்ட் பண்ணி, அதன் மூலமாக வாய்ப்புகள் வரும்.
ஆனால் முதல் ஒரு 6 மாதங்கள் ஓகே. அக்டோபர்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாதிரி பேசணும்னா தேவையில்லாத வம்பு தும்பை உருவாக்கி விட்டுரும். கவனம். ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து குரு அமருவார். அது கேதுவோட சேர்ந்து அமருவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ மட்டும். மற்றபடி எல்லாம் சூப்பர். ஆல்மோஸ்ட் கன்னிராசிக்காரர்களுக்கு 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடியவருக்கு மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா லாபங்கள் அதிகரிக்க போகுது, முயற்சிகள் வெற்றி கிடைக்க போகுது, புதிய வீடு மனை வண்டி வாகனம் சேர்க்கை இருக்க போகுது, நிறைய நல்லவை கூடி வரப்போகுது, புது நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அது மூலமாக வருமானம் வரப்போகுது, உங்களை யாரும் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க, நிறைய தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது, சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது, உங்கள் பார்ட்னர் மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் சேர்ந்து இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பார்ட்னர் சேர்ந்து சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவீர்கள், பொருளாதார வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வருவீங்க. இதெல்லாம் கண்ணிக்கு நடக்க காத்திருக்கி. நான் சொன்ன இடத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போதும். ஓகே. இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யும்? கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் போயிட்டு திருச்சி பக்கத்தில் லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த லால்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் பார்த்து விட்டு வாருங்கள். சப்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்தா அவர் கையில் வீணை வச்சிருப்பார். கையில் வீணை ஏந்தி அந்த குரு பகவானை போய் நமஸ்காரம் பண்ணி விட்டு வர 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 மிகச்சரியான ராஜயோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிதியம் வளர காத்திருக்கிறது. மேக்ஸிமம் ஸ்கை ப்ளூ கலரை இந்த தடவை பயன்படுத்துங்க, க்ரீன் கலர் பயன்படுத்துங்க, நிறைய எல்லோ கலர் விஷயத்தை கையில் வச்சுக்கோங்க. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஜெயிக்கணும் சக்ஸஸ் ஆனால் நெத்தியில் எல்லோ கலர் மஞ்சள் வச்சுட்டு தண்ணிலெல்லாம் குழப்பாமல் வெறும் மஞ்சள் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போய் பாருங்கள். அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு எடுக்கிற எல்லா முயற்சியும் மிகச்சரியான முறையில் உங்களுக்கான லாபத்தை தரக்கூடிய குருவாக இந்த தடவை லாப குருவாக அமர்ந்து உங்களுக்கான நல்லவைகளை கொடுக்க தயாராக இருக்கிறார் குரு பகவான். சூப்பராக இருக்குது இந்த குரு பயிற்சி. அதெல்லாம் தாண்டியும் நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீர்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காமல் யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை வந்து கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த 33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.